நான் நம்பிக்கையோடு சொன்னேன். அப்போவும் என்ன வேணாலும் நடக்கும், பேச பொறுமையாக இருங்கன்ட்டு தான் நான் அப்போதும் சொன்னேன். ஆனால் அன்றைக்கி அதற்கான அறிகுறி இல்லை. அந்த திமுக கூட்டணி என்ற அந்த கோட்டை கலகலத்து கொண்டு இருக்கிறது. இன்றைக்கி நடந்தது ஒரு சாதாரண சம்பவம் அல்ல. திராவிட முன்னேற்ற கழகத்தின் 2 முக்கியமான தளபதிகள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். நீக்கும் நிலைமைக்கு திமுக தலைமை தள்ளப்பட்டிருக்கிறது. ஏன் முத்துசாமி அண்ணன் இருக்காங்க, வெள்ளக்கோவில் சாமிநாதன் இருக்காங்க, வேறு யாருமே இல்லையா அந்த திமுகவில்? முத்துசாமி அண்ணன் அவர்களும் வெள்ளக்கோவில் சாமிநாதன் அவர்களும் இந்த பணியை செய்வதற்கு முடியாமல் போனதன் காரணமாகத்தானே 5 கட்சி மாறி வந்த ஒருவரை நீங்கள் அழைத்து கொங்கு பகுதியின் தளபதியாக்கி அவருக்கு இருப்பதிலேயே வளம் அதிகமான 2 துறைகளை ஒதுக்கினீர்கள். சொல்லிட்டேன். இப்போ வழக்கு விசாரணை நடக்கும், குற்றமற்றவரும் நிரூபிக்கப்படுவார், நிரபராதே வெளியில் வருவார். குற்றமற்றவர் என்று அவரை நிரூபிப்பதற்கு குறைந்தது 26 ஆண்டுகள் ஆக வேண்டும் என்பதற்காக தானே அந்த வழக்கில் 1000 குற்றவாளிகளை சேர்ப்பதற்கு நீங்களே ஏற்பாடு செய்தீர்கள். முடிஞ்சா இப்போது நீங்கள் அந்த இழுத்த அம்பை எப்போது எய்வார் அதை சொல்லுங்கள். நீங்கள் விட மாட்டேன். நீங்கள் இதை எப்போ எய்வாங்கன்னு நீங்கள் சொல்கிற வரைக்கும் விட மாட்டேன். அவங்களுடைய கட்சி தோழர்கள் போட்டிருந்தாங்க, அவர் மேலே இருக்க அபிமானத்தில் போட்டிருந்தாங்க. அப்போ 50க்கு கீழே வச்சுருவார் போட்டிருக்கு. அப்போது செந்தில் பாலாஜி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியில் இணைவதை தவிர அவருக்கு இனி அரசியல் எதிர்காலம் கிடையாது. ஏற்கனவே திரு முத்துசாமி அமைச்சராக இருக்கும்போது எங்கே முத்துசாமி அமைச்சராக தனது அதிகாரத்தை செலுத்தப் போகிறவரா என்பதற்காகத்தான் முத்துசாமியிடமிருந்த அதிகாரத்தை எல்லாம் டாஸ்மாக் போர்டு வாங்கி கொண்டது. துரைமுருகனை அழைத்து அண்ணே இதில் வேலூரில் ஒரு பெரிய மாநாடு போடணும், ரொம்ப பிரம்மாண்டமான எலெக்ஷனுக்கு முன்னாடினேன், ஒரு 30 நிமிடம் மாதிரி நல்லா பிரமாதம் பண்ணணும். எங்கே தம்பி இந்த நேரம் வெயிலில் போய் கூட்டம், வேலூரில் வெயில் அதிகம்னுவார். தம்பி அதுக்கு நிறைய செலவாகும் தம்பி, இப்போ போய் நம்ம அதை போட்டோம்னா அவர் செலவு பண்ண மாட்டாரா என்ன? யார்? துரைமுருகன். அதுக்கு தானே இவ்வளோ காரணத்தை சொல்கிறது. ஓகே, நேரு கூப்பிட்டு சொல்லுங்க. ஏற்கனவே இதில் இளைஞரணி மாநாடுன்னு போட்டு ஏகப்பட்ட செலவாச்சு. இப்போ போய் எங்கே இதெல்லாம் வசூல்லாம் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டம் அந்த மாநாடு நடக்கிறது என்று சொல்லுவார். செந்தில் பாலாஜி அழைத்து கோவையில் இந்த மாதிரி ஒரு மாநாடு போடணுன்னா அன்னை செஞ்சிடறேன், இதை தவிர ஒரு வாயிலேருந்து எதுவுமே வராது. இந்த கேஸ் முடிவுக்கு ஒரு மந்திரி ஆக முடியாது. அப்புறம் எப்போ நீ சாட்சிகளை கலைச்சிருவேன் தானேப்பா உன்னை ராஜினாமா பண்ண சொன்னது. இப்போ கேஸ் முடிஞ்ச பிறகு தான் நீ ஆக முடியும். சரி, நான் என்ன கேட்குறேன், பிஜேபியில் சேர்ந்தா மட்டும் என்ன ஆகிட போகுது? யார் பிஜேபியில் சேர்ந்தா மட்டும் என்ன ஆகிட போகுது? இந்த வடக்கில் தப்பிக்கலாம்ல. கனிமொழி கட்டிக்க சொன்னது யார்? அவங்க சுயமரியாதைக்காரங்க கிழிச்சாங்க. ஒரு சிஎம் அவருக்கு பிடிச்ச கோட்டு சூட்டுலாம் போட்டுக்கிறாரு, நீயும் கோட்டு சூட்டு போட்டுக்கிறேன்னா என்ன நினைப்போம் மனசில்? நான் கேட்குறேன். நான் அதை இது பண்ணணுன்றதுக்காக சொல்ல, நான் இது இந்த பலவீனத்தை சுட்டி காட்டணுன்றதுக்காக சொல்ல. இவர் மனசில் என்ன நினைப்புன்னு நான் கேட்குறேன். திமுக பேச்சிலேயே வளர்ந்த கட்சி என்பது உங்களுக்கு தெரியும். உண்மை. இன்னைக்கு பேசுறதுக்கே ஆள் இல்லைன்னு அதிமுகலேருந்து வந்த ரகுபதியை தானே பேச விட்றீங்க. ராஜீவ்காந்தி இங்கே திரும்பி பார்த்தீங்கன்னா இந்த திரும்புகிற கேப்பில் சேர் கீழே வெடி வச்சுருவார் தம்பி ராஜீவ். உங்களுக்கு தெரியாது அவரை பற்றி. சீட்டு மட்டும் கொடுக்காம இருங்களேன். சக்கர நாற்காலி சரிகாரன் நானும் தான் எல்லாரையும் விமர்சனம் பண்ணியிருக்கேன். அதுக்காக சக்கர நாற்காலி சரிகாரன் எடப்பாடி பழனிசாமிக்கு பதில் சொல்றதற்காக நீங்க ஒருத்தரை ஃபீல்டு பண்றீங்க. அப்போ ஒரு அமைச்சரவையில் இருக்க ஒருத்தர் தான் நீங்க பேசணும். கண்டிப்பா. அப்போ அதுக்கு நீங்க ரகுபதி தானே தேர்ந்தெடுக்கிறீங்க. அதுக்கு அதிமுக ஒரு ஆள் தான் இருக்கிறத முக்கியமான இலாக்காவை நீங்க அதிமுக இந்த செந்தில் பாலாஜிக்கு தானே கொடுக்குறீங்க. பால்வளத்துறை போன்ற முக்கியமான போக்குவரத்து துறை போன்ற முக்கியமான துறையை நீங்க கண்ணப்பட்டலங்க கொடுக்குறீங்க. சார் பாதி கேபினெட் இங்கேருந்து வந்ததுயா, இது திமுகவாது. அப்போ இந்த கட்சி என்ன நிலைமையில் இருக்கிறது? நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி உங்கள் நிகழ்ச்சியிலையா ஃபெலிக்ஸ் நிகழ்ச்சியிலான்னு சொன்னேன். திமுக என்ற கட்சி உருவானதற்கான தேவை முடிந்து விட்டதுன்னு ஒரு இடத்துல சொன்னேன். நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா? நீங்கள் Nimati Property Management. Contact 7667008999. அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550014440 9345044044. ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் வழங்கும் பெருதனும் பெருதுகள் நிகழ்ச்சி. இன்று நம்மளுடன் மீண்டும் இணைந்திருக்கிறார் சவுக்கு ஊடகத்தின் ஆசிரியர் மரியாதைக்குரிய திரு சவுக்கு சங்கர் அவர்கள். வணக்கம்ண்ணா. வணக்கம் அருள்மொழி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நம்ம இன்னைக்கு மினிஸ்ட்ரி ஷஃபுல் அப்படிங்கிறது நடந்திருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 6 மாதம் இருக்கும். ஃபோர்த் எஸ்டேட் தமிழுக்கு நீங்கள் ஒரு பேட்டி கொடுத்துருந்தீங்க. அப்போ சொன்னீங்க, இப்போ வெளியில் வந்த சமயம்
எழுதி வச்சுக்கப்பா, ஒரு 2-3 மாசத்துல நிச்சயமாக அமைச்சர் பொறுப்புல வந்து அவரை நீக்கிடுவாங்க அப்படின்னீங்க. கொஞ்சம் டிலே ஆகி அவர் இப்போது நீக்கப்பட்டிருக்கிறாரு. பொன்முடி அவர்களும் விடுவிக்கப்பட்டிருக்கிறார், அவர் ராஜினாமா கொடுத்துருக்கிறாரு. இந்த 2 முக்கியமான மினிஸ்டர்ஸும் வந்து வித்ட்ரா பண்ணியிருக்கிறது அப்படிங்கிறது டிஎம்கே கவர்மெண்ட் ஒரு செட்பேக்காக பார்க்குறீங்களா? இதை மக்கள் எப்படி பார்ப்பாங்க? இது ஒரு பலவீனமாக உங்களுக்கு தோணலையா அருள்மொழி? ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்டுறேன். ஒரு 3-4 மாதங்களுக்கு முன்பு வரை திமுக கூட்டணியை 26லும் வீழ்த்தவே முடியாது என்ற நிலை இருந்ததா? நிச்சயமா 4 மாதம்னு வச்சுக்கோங்க. நானே சொல்லுவேன், கண்டிப்பா கண்டிப்பா எதிரியே இல்லப்பா. ஜெயலலிதா அம்மையார் சொல்லுவாங்க, கண்ணு கெட்டு எதிரே வரை எதிரிகளே இல்லைன்னு. அந்த மாதிரி இருந்தாங்க. ஒன்றும் பண்ண முடியாது. நீ கேட்டாலும் ஆர்கியூ பண்ணி நானும் ஒத்துக்கிட்டு இருந்திருப்பேன், உண்மை. ஆனால் நான் நம்பிக்கையோடு சொன்னேன். அப்போவும் என்ன வேணாலும் நடக்கும், பேச பொறுமையாக இருங்கன்ட்டு தான் நான் அப்போதும் சொன்னேன். ஆனால் அன்றைக்கி அதற்கான அறிகுறி இல்லை. இப்போது நீங்கள் சொல்லுங்கள் முதலில், இன்னைக்கு திமுக கூட்டணி அசைக்க முடியாத கூட்டணியா? 26ல் நிச்சயமாக வெற்றி பெற்று விடுமா? இல்லை, எதிரில் ஒரு அலையன்ஸ் இப்போ வந்து அலையன்ஸையே விட்டுருங்க. இந்த எஃகு கோட்டை என்ற திமுக அணி அப்படி எஃகு கோட்டையாகத்தான் இருக்கிறதா? உள்ளேயும் அந்த மக்கள் சார்ந்த சில விஷயங்களாக இருக்கட்டும், அமைச்சர்களாக இருக்கட்டும், தொடர்ச்சியான பிரச்சனைகள்ங்கிறது ஒரு முகசுளிப்பை ஏற்படுத்தியிருக்குது மக்கள் மத்தியில். முகசுளிப்பு ஏற்படுத்தியிருக்கிறது மக்கள் பார்வையிலிருந்து. அந்த திமுக கூட்டணி என்ற அந்த கோட்டை கலகலத்து கொண்டு இருக்கிறது. இன்னைக்கு நடந்தது ஒரு சாதாரண சம்பவம் அல்ல. திராவிட முன்னேற்ற கழகத்தின் 2 முக்கியமான தளபதிகள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். நீக்கும் நிலைமைக்கு திமுக தலைமை தள்ளப்பட்டிருக்கிறது. நான் எங்கள் நிகழ்ச்சியில் பேசியிருக்கேன். நேற்று இந்த ஆளுநர் அதிகாரங்கள் தொடர்பாக நான் வழக்கில் வாதாடிய மூத்த வழக்கறிஞர்களுக்கு தேநீர் விருந்து கொடுத்தாரு. தேநீர் விருந்து. ஆமாம், முதலமைச்சர். அவங்க டெல்லியில் டீலாம் கிடைக்காதா? டெல்லியில் கிடைக்கும். ஆனால் இந்தியாவே திரும்பி பார்க்குற வகையில் மரியாதைக்குரிய வில்சன் அவர்கள் இன்னும் பல பேர் வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க. தீர்ப்பு வந்த அன்னைக்கு வில்சன் மட்டும்தானே வாங்கினார்னு சொன்னாங்க. ஆமாம், இப்போயே அதான் சொல்கிறோம். சரி, அபிஷேக் மனு சிங்வி, ராகேஷ் திவிவேதிலாம் இது கூப்பிடுறீங்க. சரி, டெல்லியில் டீ கிடைக்கும், இருந்தாலும் முதல்வர் பாராட்டணும் அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஆமாம், பாராட்ட வேண்டியது தான். இலவசமாக மாநில உரிமைகளுக்காகவா வாதாடினார்கள் சிங்வியும் திவேதியும்? இலவசமாக வாதாடல தான், அவங்களுக்கான தொகையை கொடுக்கணும். பட் அதில் மாநில உரிமை மீட்கப்பட்டிருக்கா இல்லையாங்கிற காசு தானே பார்க்கணும் நம்ம. இங்கே இதே மாதிரி டெல்லியில் இன்றைக்கி இருக்கக்கூடிய டாப் அட்வொகேட்ஸ் துஷ்யந்த் தவே, சிபல் இதுக்கு வரல, சிபல் இவர்களுக்கு வாதாடி இருக்கார். சிபல் இது போன்ற டாக்டர் முரளிதர், இது போல் எந்த வழக்கறிஞர்கிட்ட ஃபீஸ் கொடுத்துருந்தாங்களோ இது போல தானே வாதாடி இருப்பார்கள். அப்போ இதில் என்ன சிறப்பு? இப்போ எதுக்காக தேநீர் வந்து நீங்கள் சொல்ல வரீங்க? எப்படியாவது செந்தில் பாலாஜியை காப்பாற்ற முடியுமா முடியாதா என்பதை விவாதிப்பதற்காகத்தான். அதுக்காக அப்போ சிஎம் டெல்லிக்கு போய் கேட்க முடியுமா? போனால் நியூஸ் ஆகும். வந்து ஒரு டிஸ்கஷன் வச்சுக்குவோம். முடியவே முடியாது என்று சொன்ன பிறகுதான் செந்தில் பாலாஜியின் ராஜினாமா வந்தது நேற்று மாலை. நினைவிருக்கிறதா? ஓகே, அப்போ அந்த தேநீர் விருந்து வந்து டிஸ்கஷன் ஈவினிங் தான் வந்துச்சு. ஜியோ ஈவினிங் தான் வந்துச்சு. இதுக்கப்புறம் தான் ஓகே, இல்லைன்னா கண்டினியூ பண்ணியிருப்பாரு. அப்புறம் ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க, செந்தில் பாலாஜி திமுகவுக்கு எவ்வளவு முக்கியம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். எத்தனை முயன்றாலும் இவர்களால் கொங்கு மண்டலத்தை கைப்பற்ற உள்ளே நுழையவே முடியல. கரெக்டா? ஆமா, அதிமுகவோட ஒரு எக்கு கோட்டைன்னு சொல்லலாம் கொங்கு மண்டலத்தை. இப்போ பிஜேபி அதிமுகவும் ஒன்றாக சேர்ந்த பிறகு இந்த எஃகு கோட்டை இன்னும் வலிமையாகி விட்டது என்று தாராளமாக சொல்லலாம். பிரியாது, இப்போ அங்கே ஓட்டு பிரியாது. யாரும் நீங்கள் விஜய் வரவே இல்லை என்றால் கூட அங்கே கன்சால்டேட் ஆகிடும். ரைட்டா? உங்களால் அது முடியவே இல்லை. 2016லும் முடியவில்லை, 2021லும் முடியவில்லை என்பதால் தான் கொங்கு பகுதியை நீங்கள் நான் செய்து காட்டுகிறேன் என்று சூளுரைத்த ஒரு மனிதரிடம் நீங்கள் இதை ஒப்படைக்கிறீர்கள். கொங்கின் தளபதினே சொல்லுவாங்க அவரை திமுக. இப்போது யார் அந்த பணியை செய்ய போகிறது? ஏன் முத்துசாமி அண்ணன் இருக்காங்க, வெள்ளக்கோவில் சாமிநாதன் இருக்காங்க, வேற யாருமே இல்லையா அந்த திமுகவில்? முத்துசாமி அண்ணன் அவர்களும் வெள்ளக்கோவில் சாமிநாதன் அவர்களும் இந்த பணியை செய்வதற்கு முடியாமல் போனதன் காரணமாகத்தானே 5 கட்சி மாறி வந்த ஒருவரை நீங்கள் அழைத்து கொங்கு பகுதியின் தளபதியாக்கி அவருக்கு இருப்பதிலேயே வளம் அதிகமான 2 துறைகளை ஒதுக்கினீர்கள். நீங்கள் குறிப்பிடும் அதே முத்துசாமியிடமும் அதே வெள்ளக்கோவில் சாமிநாதனிடமும் மின்சாரத்துறையையும் மதுவிலக்கு மற்றும் கலால் துறையை ஏன் தொடக்கத்திலேயே ஒப்படைக்கவில்லை? இப்போது கொங்கு மண்டலத்தை யார் பார்த்துக் கொள்வார்கள்?
வெள்ளக்கோவில் சாமிநாதன் தான் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு பிறகு இளைஞரணி செயலாளராக இருந்தவர். ஆமாம், அவர் அந்த போஸ்ட்டுக்கு லாயகலன்னு தானே தூக்கி உங்கள் மகன் கொடுத்தீங்க. அண்ணன் முத்துசாமி இருக்கிறார், ரொம்ப அமைதியான நல்ல மனிதர். அவர் நல்ல மனிதர், வல்லவர் அல்லவே, அதுதானே சிக்கல். நல்லவருக்கு அரசியலில் என்ன பயன்? நல்லவர்களால் அரசியலில் என்ன பயன்? இப்படி கேட்டால் எப்படி? சீரியஸாக நான் கேட்குறேன். அரசியலை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இது புரியும். நல்லவர்களுக்கு அரசியலில் என்ன வேலை? ராகுல் காந்தியின் சிக்கலே இதுதான். ஓகே, வல்லவராக இருக்கணும். அப்போ நல்லவங்க தான் அரசியலில் வேலை. நல்லவர்னா போய் நீங்கள் இயக்கம் நடத்துங்க, தேர்தல் அரசியலுக்கு வராதிங்கன்றேன். ஓகே, ஆல் இஸ் ஃபேர் இன் லவ் அண்ட் வார்ன்னு சொல்லுவாங்க, நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. ஒரு போரில் இந்த போர் தொடர்பாக நீங்கள் இப்போ நூல்களான த ஆர்ட் ஆஃப் வார், மாக்கியவெல்லியோட த பிரின்ஸு, அர்த்த சாஸ்திரம் எல்லாவற்றிலும் எடுத்து பாருங்கள். அண்ணல் காந்தி அவர்கள் சொன்னது போல நேர்மையாக நூல் பிடித்தது போல் நடக்க வேண்டும் என்று எதிலாவது சொல்லியிருக்கிறதா? குறளில் சொல்லியிருக்கா? வாய்மையை வலியுறுத்தும் குறளில் மன்னன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. உளவு பார்க்க வேண்டும், அவன் சரியாக உளவு பார்க்கிறானா என்று அவனையும் உளவு பார்க்க இன்னொருவரை வைக்க வேண்டும் என்று குறள் சொல்கிறது. இது அண்ணல் காந்தி சொன்னதா? ரெண்டும் வேறு வேறு. உண்மை. அண்ணன் முத்துசாமி நல்லவர், ரொம்ப தளர்ந்துட்டார் ஆள் வேற, அவரெல்லாம் முடியாது. செந்தில் பாலாஜியால் இதை செய்து காட்டியிருக்க முடியும். உண்மையிலே ஹீஸ் கேப்பபிள். நான் இனிமேல் அவரை கடுமையாக விமர்சிப்பது இல்லை என்ற முடிவுக்கு வந்து விட்டேன். ஏனென்றால் அவரது அரசியல் எதிர்காலம் ஆல்மோஸ்ட் இல்லை. ஆல்மோஸ்ட் இல்லை. இதே என்ன சொல்றாங்கன்னா, ஒரு மன்னன் அம்பை பின்னாடி இழுப்பது என்பது முன்னாடி எதிரியை சாய்ப்பதற்கு தான், வீழ்த்துவதற்கு தான். இப்ப பின்னாடி நினைக்காதீங்க, அவர் ஒரு அம்பை போன்றவர்னு சொல்றாங்க. சரி, ரைட், அம்பு போன்றவர். அடுத்து என்ன சொல்லுங்க? எப்போது எய்வீங்க? எப்படி எய்வீங்க அதை சொல்லுங்க எனக்கு. உச்சநீதிமன்றத்தில் திமுக இல்லாத வழக்கறிஞர்களாங்க டக்குன்னு உள்ள போய் என்ன விஷயமோ அதை ஸ்பாட் பண்ணி முடிச்சுட்டு 2026 புதிய கவர்மெண்ட் அமையும் போது அதில் ஒரு அமைச்சராகிட்டு போறோம். இந்த நேர்காணல் ஒளிபரப்பாகும் சமயத்தில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை முடிந்திருக்கும். உச்சநீதிமன்றத்தில் என்ன நடக்கிறது என்பதை நான் சொல்கிறேன். 2 வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டன. 1, அவர் ஜாமீனை ரத்து செய்ய வேண்டும். 2, அவரை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்க வேண்டும். அது எப்படின்னா நேரடியாக நீக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கப்படவில்லை. அவர் சாட்சிகளை கலைக்கிறார், அமைச்சராகிவிட்டார் என்று 2 வழக்கு. இன்ஃப்ளூயன்சிங் பர்சனாக இருக்கார் என்பது 2 வழக்குகள். முதல் வழக்கு நாங்கள் தொடவே மாட்டோம்னு, இது 2 ஆனால் ஒன்றா வருது விசாரணைக்கு. ஓகே, இந்த வழக்கு விசாரணைக்கு வரும்போது எடுத்தவொடனே இது சேம் ஜஸ்டிஸ் ஓகா. அன்னைக்கு நீங்கள் பேசும்போது அவர் தான் பேசினார், ஞாபகம் இருக்கு. எடுத்தவொடனே சொல்லிட்டார், பஸ் நான் ஜாமீனை தொட மாட்டேன் பஸ்ன்றார். நான் தொட மாட்டோம். அது ஒரு மனிதனின் வாழும் உரிமை தொடர்பாக தீர்ப்பு வர்றதுக்கு 2 வருஷம் ஆகுறதுக்கு 2 வருஷம் அவனை உள்ள வைன்றது நாங்கள் எடுத்துக்க மாட்டோம். நாங்கள் ஒரு முடிவு எடுத்துட்டோம். இது பிஎம்எல்ஏ ஆக்டாக இருக்கட்டும், எந்த ஆக்ட் ஆனாலும் இருக்கட்டும். ஒரு ட்ரையல் முடியறதுக்கு தாமதம் ஆகுதுன்னா அதுக்காகலாம் அவனை ஜெயிலெலாம் வச்சுட்டு இருக்க முடியாது. அது இன் பிரின்சிபிள் நாங்கள் முடிவு எடுத்துக்கிட்டோம். அதுக்குள்ளே நாங்கள் தலையிட மாட்டோம். இதை நாங்கள் விசாரிக்கிறோம். அமைச்சராக சாட்சிகளை கலைக்கிறாரா, அமைச்சராக இருக்காரா, வேண்டாமான்ட்டு. இது இந்த 5 மாதம் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் இழுத்த இழுப்புக்கு பின்னாடி என்ன ஆயிடுச்சு? 2 வழக்கம் ஒன்றாயிடுச்சு. ஓகே, பிரிஞ்சதெல்லாம் சேர்ந்துருச்சு. எந்த ஜாமீனை ரத்து செய்யணுன்ற வழக்கை நாங்கள் தொடவே மாட்டோம், அதுக்குள்ளே போக மாட்டாங்க, அதை விடுங்க, நீங்கள் அடுத்த மேட்டருக்கு வாங்க என்று சொன்னார்களோ அதே ஜஸ்டிஸ் ஓகா ஜாமீனா பதவியா என்று வந்துவிட்டார். சரியா? இப்போது ராஜினாமா செய்தாகிவிட்டது. இன்று செந்தில் பாலாஜி அவர்களின் வழக்கறிஞர் உச்சநீதிமன்றத்தில் என்ன சொல்வார்? நாங்கள் அமைச்சர் ராஜினாமா பண்ணிட்டார், பண்ணிட்டார். ஸோ ஜாமீனை ரத்து செய்வதற்கான தேவையில்லை, அந்த மனு தள்ளுபடி. 2வது மனு என்னது? இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாருன்னு சொல்கிறீங்க. அதான் இப்போ அமைச்சர் பதவி இல்லையே, இன்ஃப்ளூயன்ஸ்லாம் இனிமேல் பண்ண மாட்டாருங்க. வழக்கை விரைவாக நடத்துங்கள் என்று ஒரு உத்தரவு போட்டு இந்த வழக்கு முடிஞ்சிடும். சரி, இப்போ இழுத்தேன்னீங்களே, எப்போ எய்ய போகிறீங்க, எப்படி எய்ய போகிறீங்க? இந்த உச்சநீதிமன்றத்தில் என்ன நடக்குன்றதை நான் சொல்லிடுறேன். சொல்லிட்டேன். இப்போ வழக்கு விசாரணை நடக்கும், குற்றமற்றவரும் நிரூபிக்கப்படுவார், நிரபராதே வெளியில் வருவார். குற்றமற்றவர் என்று அவரை நிரூபிப்பதற்கு குறைந்தது 26 ஆண்டுகள் ஆக வேண்டும் என்பதற்காக தானே அந்த வழக்கில் 1000 குற்றவாளிகளை சேர்ப்பதற்கு நீங்களே ஏற்பாடு செய்தீர்கள். 4 நூற்றாண்டுகள் ஆகுமா? ஆமாம், நீங்கள் சொல்கிறது ரொம்ப கம்மி, கூடுதலாகவே ஆகும். ஓகே, குற்றவாளிகளே 1000 பேர், 1000 சார்ஜ்ஷீட் காப்பி, 1000 பேருக்கும் 1000 வழக்கறிஞர்கள், 1000 அக்யூஸ்டும் ஒன்றா வந்தாங்கன்னா தீவுத்திடலில் தான் கோர்ட்டு நடத்தணும். ஐயோ, 1000 அக்யூஸ்டுக்கு
இப்போது நீங்கள் வழக்கை நடத்தி குற்றமற்றவர் என்று நிரூபித்து வெளியே வந்த பிறகு நடத்துவார். எப்போது இந்த விசாரணை முடியும் சொல்லுங்கள்? இல்லை, இது யோசிக்கவே முடியலையே. எப்போது முடியும்? சுமாரா? இல்லை, ரொம்ப சிந்தனைக்கு அப்பால் இருக்குது. முடிஞ்சா இப்போது நீங்கள் அந்த இழுத்த அம்பை எப்போது எய்வார் அதை சொல்லுங்கள். நீங்கள் விட மாட்டேன். நீங்கள் இதை எப்போ எய்வாங்கன்னு நீங்கள் சொல்கிற வரைக்கும் விட மாட்டேன். இல்லை, அவங்களுடைய கட்சி தோழர்கள் போட்டிருந்தாங்க, அவர் மேலே இருக்க அபிமானத்தில் போட்டிருந்தாங்க. அப்போ அம்பத்துக்கு கீழே வச்சிருவார் போட்டிருக்கு. அப்போது செந்தில் பாலாஜி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியில் இணைவதை தவிர அவருக்கு இனி அரசியல் எதிர்காலம் கிடையாது. அப்படி நினச்சிருந்தாருன்னா தியாகின்ற பட்டத்தை வாங்குறதுக்கு முன்னாடியே போய் நினைச்சிருக்கலாம். ஆமாம். ஏன் தியாகின்னு முதலமைச்சர் சொல்கிறாரு? ஏன் அவரை தியாகம் பண்ணவர்னு சொல்லணும்? அப்போ அவ்வளவு நெருக்கடியும் நீ தாங்கியிருக்கிறீங்க அதற்காக சொல்லவில்லை. எங்கள் குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக சிறை சென்ற தியாகி என்று தானே அவரை சொன்னார். போட்டுக்கிட்டு கொடுத்துருந்தானா உங்கள் கதை போயிருக்கணும். சரி, இன்று தியாகி என்ற பட்டத்தோடு இங்கே இருந்தார். இனி எதற்காக இருக்க வேண்டும்? கொங்கின் தளபதியாக நீடிப்பதற்கு இருக்க வேண்டும். நான் இன்னொன்று கேட்குறேன். அமைச்சர் பதவி எடுத்துட்டாங்க சார். இப்போ அமைச்சர் பதவி எடுத்துட்டாங்கன்னா அவர் அமைச்சர் இல்லைன்னு ஆகிடுமா? அவருக்கான நிழல் அதிகாரம் இருக்காதா? உங்களுக்கே எத்தனை நிழல் உலகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரமிக்க நபர்களே தெரியும். அப்படி இருந்துட்டு போகிறார் கட்சியில். யார்கிட்ட கொடுத்துட்டாங்க இப்போ அந்த மினிஸ்ட்ரியை தூக்கி? அவர்கிட்ட நான் பார்த்துக்கிறேன், அமைதியாக இருப்பான்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு. ஏற்கனவே திரு முத்துசாமி அமைச்சராக இருக்கும்போது எங்கே முத்துசாமி அமைச்சராக தனது அதிகாரத்தை செலுத்தப் போகிறவரா என்பதற்காகத்தான் முத்துசாமியிடமிருந்த அதிகாரத்தை எல்லாம் டாஸ்மாக் போர்டு வாங்கி கொண்டது. ஓகே, டாஸ்மாகோட போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸில் இருக்கிறது தான் ஹோம் செக்ரட்டரி தீரஜ்குமார், உதயச்சந்திரன் எல்லாம். அந்த போர்டு தான் எல்லா முடிவும் எடுக்கும். இன்னொன்று அதற்கும் மேல், இப்போது டாஸ்மாகில் அமலாக்கத்துறை நுழைந்து விட்ட இந்த நேரத்தில் இப்போது நீங்கள் ஏதாவது அங்கே பண்ணுங்களேன். ஏற்கனவே பண்ணதுக்கு தான் விசாரிச்சுட்டு யார் அரெஸ்ட் பண்ணலான்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் புதுசாக பண்ணுங்கள், முடியுமா? ஓகே, முடியுமா? ஸோ நுழையவே மாட்டாருன்றீங்க. யார்? செந்தில் பாலாஜி. எங்க இருக்கிற பிரச்சனை போதாதாங்க அவருக்கு? இன்னொன்று எப்படிங்க நுழைய முடியும்? என்னங்க பேசுறீங்க நீங்கள் பெரு நிறுவனங்களில் இல்லை, ஒரு அதிகாரம்னா எப்படி இருப்பார் அவருன்னு நான் கேட்குறேன். வித்தவுட் பவர் ஹவு கேன் வி சர்வைவ்? இனிமேல் ஏது அதிகாரம் என்று தான் நான் கேட்கிறேன். அதனால்தான் இனி அவர் திமுகவில் அவருக்கு ஏது எதிர்காலம் என்று கேட்கிறேன். சொல்லுங்க. கொங்கு தளபதின்னு சொன்னீங்க, அதிகாரத்தை செலுத்துவார்னு சொன்னீங்க, 60 தொகுதி அவர் நம்பி ஒப்படைச்சிருக்கான்னு சொன்னீங்க. செலவு பண்ண பணம். நான் ஈரோடு கிழக்கு தேர்தல் நீங்களும் தானே வந்திருந்தீங்க, பார்த்துருந்தோம். பட்டிகளில் மக்களை அடைத்து வைத்தார். 3 வேளையும் சிறப்பான உணவு, கறி விருந்து, திரைப்படங்கள், மேட்டூர் டேமுக்கு டூரு, இதெல்லாம் அவர் கரூரில் மூட்டை சுமந்து பணத்தில் செலவு செய்தார். செலவு செய்ய பணம் வேணும். எங்கிருந்து வரும் இந்த பணம்? திரு செந்தில் பாலாஜி அவர்களை பற்றி ஒன்று சொல்லிவிடுகிறேன். ஏன் அந்த குடும்பம் செந்தில் பாலாஜியை விரும்பியது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவருக்காக பேசின வார்த்தைகள்லாம் இன்றைக்கும் ஞாபகம் இருக்குது. நான் சொல்கிறேன் காரணத்தை. ஏன் மற்ற திமுகவிலேயே பிறந்து வளர்ந்த எந்த அமைச்சரை பற்றியும் எந்த திமுக தலைவரை பற்றியும் பேசாமல் பிற கட்சியிலிருந்து பல கட்சிகளிலிருந்து தாண்டி வந்த ஒரு செந்தில் பாலாஜியை பற்றி ஏன் இப்படி பேசுகிறார் என்று. ஒரு டெண்டரில் 100 ரூபாய் வருமானம் வருதுன்னா 2 ரூபாய் வச்சுக்கிட்டு 98 ரூபாய் கொடுத்துருவார். அவர் எப்படி அதை பார்க்கிறார் என்றால், இந்த 98 ரூபாய் நாம் உயர்வதற்கான முதலீடு என்று செந்தில் பாலாஜி பார்ப்பார். ஓகே, இப்போது துரைமுருகனை அழைத்து, அண்ணே இதில் வேலூரில் ஒரு பெரிய மாநாடு போடணுண்ணே, ரொம்ப பிரம்மாண்டமான எலெக்ஷனுக்கு முன்னாடிண்ணே ஒரு 30 நிமிடம் மாதிரி நல்லா பிரமாதம் பண்ணேன். எங்கே தம்பி இந்த நேரம் வெயிலில் போய் கூட்டம், வேலூரில் வெயில் அதிகம்னுவார். தம்பி அதுக்கு நிறைய செலவாகும் தம்பி, இப்போ போய் நம்ம அதை போட்டோம்னா. அவர் செலவு பண்ண மாட்டாரா என்ன? யார்? துரைமுருகன். அதுக்கு தானே இவ்வளோ காரணத்தை சொல்கிறது. ஓகே, நேருவை கூப்பிட்டு சொல்லுங்கள். தம்பி ஏற்கனவே இதில் இளைஞரணி மாநாடுன்னு போட்டே ஏகப்பட்ட செலவாச்சு. இப்போ போய் எங்கே இதெல்லாம் வசூல்லாம் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டம் அந்த மாநாடு நடத்துறது என்று சொல்லுவார். செந்தில் பாலாஜி அழைத்து கோவையில் இந்த மாதிரி ஒரு மாநாடு போடணுன்னா அண்ணே செஞ்சிடறேன்னு, இதை தவிர அவர் வாயிலேருந்து எதுவுமே வராது. ஓகே, ஒபே த ஆர்டர். அவ்வளோதான். இந்த குடும்பம் எதை விரும்பும்? இந்த மாதிரி ஆன்சர்ஸ் தான் விரும்புவாங்க. ஸ்டாலின் இந்த மாதிரி பதிலை மட்டும்தான் விரும்புவார். எப்போ பாரு ஏதாவது ஒரு பிரச்சனை, இது இல்லை அது இல்லைன்ட்டு. ஏன் இல்லை, அது என்னையா பிரச்சனை, வாயா சரி பண்ண, இது ஸ்டாலின் இது வரவே வராது. அப்போ எது சொன்னாலும் ஒபே தி ஆர்டருக்கு யார் கரெக்டாக இருக்கா?
செந்தில் பாலாஜி அவர்கள். அப்போ நீ மட்டும் கிட்ட இரு, உனக்கு தான் இந்த துறை வச்சுக்கோ, மற்றவன் எவனும் கிட்ட வராது. இல்லை என்றால் அதிமுக, அமமுக, மதிமுக என்று பல கட்சிகளில் இருந்து வந்தவர்கிட்ட எப்படி EBN டாஸ்மாக தூக்கி கொடுத்தாங்க? பெரிய கேள்விதான். இன்னைக்கு திமுகவில் கோல வச்சுக்கிற முக்கியமான அமைச்சர்கள் எல்லாருமே ஃப்ரம் ஏடிஎம்கேவாக தான் இருக்கிறாங்க பார்க்கும்போது கூட. கட்சியிலேயே பிறந்து கட்சியிலேயே வளர்ந்து, குறிப்பாக ஸ்டாலின் தனது தந்தைக்கு எதிராக அரசியல் செய்து கொண்டிருக்கும்போது ஸ்டாலினின் தோளோடு தோள் நின்ற தோழன் தான் டாக்டர் பொன்முடி. பேராசிரியர் முக்கியமானவர். அவரை தூக்கி வெளியில் போட்டுட்டு பாக்யராஜ் கட்சியிலெல்லாம் தலைவராக இருந்தவர் ஏவாவேலு இன்று அதிகாரம் செலுத்துகிறார், கோலோச்சுகிறார் என்றால் திமுகவோட நிலைமை என்னன்று தெரியுதா உங்களுக்கு? பட் இது வந்து பொன்முடியே வாய்த்து கொண்ட ஒரு விவகாரம் தானே. இது பொன்முடி பின்னாடி விரிவாக பேசுவோம். இப்போது செந்தில் பாலாஜி கொங்கு பண்ணுறது எப்படி மேனேஜ் பண்ணுவார்? உங்களுக்கு நன்றாக நினைவிருக்கும் மொழி, செந்தில் பாலாஜி சிறையில் இருந்த இந்த காலகட்டத்தில் கோவை, கரூர் உள்ளிட்ட அந்த கொங்கு பகுதிகளில் செந்தில் பாலாஜி ஆதரவாளர்கள் எல்லாம் நீக்கப்பட்டு ஏவாவேலுவின் ஆட்கள் அங்கே நியமிக்கப்பட்டது செய்திகளில் வந்திருக்கும், கவனித்திருக்கிறீர்களா? இப்போ அமைச்சராக இல்லை, ஒரு சாதாரண MLA, நேரு வேலு அமைச்சர். வேலுவிடம் பணம் கொட்டும் புரளும். எஸ், உங்ககிட்ட கிட்டத்தட்ட நீங்கள் இருக்கிற வாய்ப்பெல்லாம் லாக் பண்ணிட்டீங்க. அப்போ என்ன ஆவா இருக்குது? இன்னொன்று, செந்தில் பாலாஜியோட ஸ்டைலை சொல்லிட்டேன். 100 ரூபாய் வருதுன்னா 98 ரூபாய் செலவு பண்ணுவார். இன்னொன்று, இப்போ செலவு பண்ணுறாருன்னு வச்சுக்கோப்பா, கட்டாணை வாங்குறாரு. கட்டம் வாங்கி 60 தொகுதியில் ஜெயிக்க வைக்கிறதுக்கு செலவு பண்ணிட்டார். திமுக ஆட்சிக்கு வந்துடுது. அவர் மந்திரியாக முடியுமா? ஏன் முடியாது? எப்படி முடியும்? இந்த கேஸ் முடிவுக்கு ஒரு மந்திரி ஆக முடியாது. அப்புறம் எப்போ நீ சாட்சிகளை கலைச்சிருவேன் தானேப்பா உன்னை ராஜினாமா பண்ண சொன்னது? இப்போ கேஸ் முடிஞ்ச பிறகு தான் நீ ஆக முடியும். என்னங்க இது? சொல்லுங்க. போனாலும் லாக் பண்ணீங்கன்னா என்ன அர்த்தம்? அப்போ அவர் எதுக்கு செலவு பண்ணோம்? எங்கேருந்து செலவு பண்ணார்? சரி, நான் என்ன கேட்குறேன், பிஜேபியில் சேர்ந்தா மட்டும் என்ன ஆகிட போகுது? யார் பிஜேபியில் சேர்ந்தா மட்டும் என்ன ஆகிட போகுது? இந்த வடக்கில் தப்பிக்கலாம்ல? தப்பிக்கலாமா இல்லையா? அதுக்கு நான் என்ன கேட்குறேன், அதுக்கு திமுக பேசிட்டு போயிடலாமே. திமுகவே பிஜேபி கிட்ட பேசிட்டு போயிடலாமே. ஒருத்தரை மட்டும் விடுங்கப்பா அப்படின்னு அண்டர் கிரவுண்டில் பேசினா போகுது, முடிஞ்சு போச்சுல்ல. அந்த காலமெல்லாம் மலையேறி போய் தான் இன்று நீங்கள் மீண்டும் பாஜக தேர்தல் நெருங்கி விட்டது. இப்போது ரகசிய கூட்டணிக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. நீங்கள் பிஜேபி கூட அண்டர் கிரவுண்ட் டீலிங் பேசி தான் நீங்கள், உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? இந்த மனத்தொங்கிறது தானே மோடி திட்டினே இருக்க, தூக்கந்தலை. இந்த பொன்முடி தானே கவர்னரை போயான்னது, அது தூக்குங்க அவரை. அப்போது இருந்தீங்க, இப்போ பண்ண முடியுமா? தேர்தல் காலம். ஓகே, அதனால தான் டக்கு மனோ தங்கராஜ் அவர்களே மினிஸ்டர் ஆகிட்டாங்க. எந்த காரணத்துக்காக மனோ தங்கராஜ் நீக்கப்பட்டாரோ இன்று அந்த காரணம் முக்கியமான காரணம் அல்ல என்று ஆகிவிட்டது இல்லையா? இப்போது செந்தில் பாலாஜி எதுக்காக 60 தொகுதிக்கு வேலை செய்யணும்? எப்படி வேலை செய்வார்? இல்லை, நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா வாய்ப்பே இல்லை. ரைட்டு. அப்போது வாட் இஸ் தி பிளான் பி ஃபார் டிஎம்கே? கொங்கு பகுதி இப்போ யார் பார்த்துப்பா? புதுசாக தான் ஒரு ஆளை உருவாக்கி ஆகணும். இனி 8 மாதத்தில் எங்கேயா உருவாக்குறது? குழந்தைக்கே 10 மாதம் ஆகுவான். நீ ஒரு 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 தேர்தலை சமாளிக்கிற தளபதியை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க. வேலுவால் கலாட்டாக தான் பண்ண முடியும், உட்கட்சி பூசல் தான் செய்ய முடியும். அவர் திருவண்ணாமலை, வேலூர், அங்கெல்லாம் அவர் கிங்கு தான். அதை தாண்டி கொங்குல 60 தொகுதியும் பார்த்து போகிற. அப்போ இருக்கிறதில்ல அவர் என்ன செந்தில் பாலாஜியா? 100 ரூபாயில் 98 ரூபா எடுத்து செலவு பண்ணுறதுக்கு 100 ரூபாயில் 20 ரூபா என்ன செலவு பண்ணுவார்? டஃப் தான் அது. கொங்கு போச்சா? இல்லை, பொன்முடி அவராகவே தன்வாயால் கெட்டுக்கொண்டாரே தவிர அரசு அல்லது முதலமைச்சர் எடுத்த முடிவு கிடையாது. அவர் ரொம்ப ஆபாசமா பேசிட்டாரு. கனிமொழி அம்மையாரே கண்டிச்சுட்டாங்க. ஸோ அவரை நீக்கி இருக்கிறாங்க. கனிமொழி கட்டிக்க சொன்னது யாரு? அவங்க சுயமரியாதைக்காரங்க கிழிச்சாங்க. அவங்களுக்கு ஒரு பெண்ணை இழிவா பேசுறது பிடிக்கல, அதனால கண்டிச்சிருக்கிறாங்க. சிவாஜி கிருஷ்ணன் எத்தனை வாட்டி கண்டிச்சிருக்காங்க? வெளியில கண்டிச்சிருக்க மாட்டாங்களோ என்னவோ. ஸ்டாலின் அந்த ட்வீட் போட சொன்னதே. ஓ, இல்லைன்னா போட்டுருவாங்க, இந்த அம்மா போட்டுறான் அண்ணனை மீறி. ஓகே, அதுவும் அண்ணனின் படை தளபதி பொன்முடி போட்டுருவாங்களா? ஸோ முதலமைச்சரோட டைரக்ஷனில் தான் கனிமொழி கருணாநிதியே போட்டிருக்காங்க. ஆமாம். ஓகே,
இப்போ நீங்கள் உங்களை போன்ற ஊடகவியலாளர்கள் கனிமொழியை கண்டித்து விட்டார், கனிமொழி கண்டித்து விட்டார், கனிமொழி கண்டித்து விட்டார்னு சொன்னோடனே கனிமொழி கண்டித்ததுனால் முதல்வர் நடவடிக்கை எடுத்து விட்டார். எப்படிலாம் உருட்டுது பாருங்க இந்த குடும்பம். பொன்முடி சர்ச்சையில் சிக்குவது இது முதல் முறையா இல்லை. கண்டிப்பாக என் நம்பர் ஆஃப் டைம்ஸ். முதல் முறை இது நடந்த போதே அழைத்து என்ன பேச்சுது, இன்னொரு முறை உங்கள் மேலே புகார் வரக்கூடாது, புகார் வந்துச்சா நடவடிக்கை எடுத்துரும், பார்க்க மாட்டேன் யாருன்னு என்று நீங்கள் சொல்லியிருந்தால் அதை மீறி பொன்முடி பேசியிருப்பார் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? அதை மீறி பேசியிருக்க மாட்டார், ஆனால் சொல்லியிருக்க மாட்டார் நீங்கள் நினைக்கிறீங்களா? ரெண்டாவது முறை பொன்முடி மீது சர்ச்சை வருகிறது. ஓகே, சர்ச்சை வந்தவுடன் நடவடிக்கையை எடுத்திருக்க வேண்டும். என்ன புரியுதுங்களா? என்ன சிக்கல் என்றால் என்ன நடக்கிறது என்பதை முதல்வருக்கு தெரிவதில்லை, கட்சியினரோடு தொடர்பிலேயே இல்லை. பொன்முடி என்ன செய்கிறார் என்பதை துணை முதல்வர் தினேஷ் மூலமாக தான் தெரிந்து கொள்கிறார். துணை முதலமைச்சர் தினேஷ் மாதிரி சொன்னீங்கன்னா அதுதான் முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தான் தமிழ்நாட்டுக்கு. ஏங்க ஒரு துணை முதலமைச்சர் நினைச்சா என்ன வேணாலும் செய்ய முடியும் தானே? இன்னைக்கு தமிழ்நாட்டில் அதிகாரம் இருக்கா இல்லையா? முடியும். உண்மையான அதிகாரம் இருக்கிறது யாருக்கிட்ட? டெபுட்டி சிஎம் திரு உதயநிதி ஸ்டாலின் கிட்ட தான் இருக்கு. அவருக்கு அதிகாரம் இருக்குன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? இருக்கு, நான் நம்புறேன். என்ன நினைத்தாலும் செய்யக்கூடிய அதிகாரம்னு நான் சொல்றேன். சிஎம்மோட பையன் டெபுட்டி சிஎம், அவரே துணை முதல்வர் தினேஷ் மூலமாகத்தான் தனக்கு வேண்டிய காரியங்களையே சொல்ல முடியும். அதுதான் யதார்த்தம். அதனால தான் நான் சொல்லி கொண்டிருக்கேன். இன்னைக்கு நடக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் இதுதான். தினேஷ் பொன்முடிக்கு ஃபோனை போடு, எடு. என்னென்ன பேசிட்டீங்க? முடிஞ்சு போச்சு. நாளைக்கு வந்து பாருங்க, என்ன முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ வெளியான பிறகு விழுப்புரத்திலிருந்து கிளம்பி பொன்முடி நேரம் வர சொல்லி பார்த்தாரா சிஎம்? ஞாபகம் இருக்கா? பொன்முடி வீட்டிலேருந்து கிளம்புனாலும் லைவ் போட்டேன். ஏன் அதை முன்னாடியே பண்ணல நீங்கள்? பல அமைச்சர்கள் முதலமைச்சரை சந்தித்து பல மாதங்கள் ஆகின்றன. தெரியுமா தெரியாத? கேள்விப்பட்டிருப்பீங்களே நீங்கள்? கேள்விப்பட்டேன். அப்போ யார் உங்ககிட்ட நடக்கிறதெல்லாம் சொல்கிறது? உதவியாளர், துணை முதல்வர். மரியாதை செக்ரட்டரி அவர். ஏங்க சிஎம் மாதிரியே விற்க வச்சிருக்காரு பார்த்தீங்களா? ரீசெண்டாக ஒரு சிஎம் அவருக்கு பிடிச்ச கோட்டு சூட்டுலாம் போட்டுக்கிறாரு. நீயும் கோட்டு சூட்டு போட்டுக்கிறேன்னா என்ன நினைப்போம் மனசில்? நான் கேட்குறேன். நான் அதை இது பண்ணணுன்றதுக்காக சொல்ல, நான் இந்த பலவீனத்தை சுட்டி காட்டணுன்றதுக்காக சொல்ல. இவர் மனசில் என்ன நினைப்புன்னு நான் கேட்குறேன். சிஎம் அவர் ஜாலியாக ஒரு புதுசாக டிசைன் கோட்டு போட்டுக்கிறாரா, நீயும் பக்கத்தில் அந்த கோட்டு போட்டு உட்கார்ற. அப்போ மனசில் எப்படி இந்த எண்ணம் வருது? வயசாகுது, முடி கொட்டி போச்சு, கொஞ்சம் வழக்கை தான் இருந்துட்டு போகுது. என்ன அப்போ நீ பிஏ தானே, நீ டெப்டி செக்ரட்டரி தானே, நீ என்ன பண்ண போகிறாங்க? என்ன பொண்ணு கொடுக்க போகிறாங்களா உனக்கு? இல்லை, எதுக்கு இந்த வேலையை பண்ணுற நீ? நான் சீரியஸாக தான் ஆளுமொழி கேட்குறேன். எனக்கு கோவம் வருது. எனக்கு நீ பிஏ தானேப்பா, நீ ஒரு டெப்டி செக்ரட்டரி தானேப்பா, நீ எதுக்கு இப்போ இந்த வேலையை பண்ண சொல்லு? அவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாரு அவர். அப்போ அவங்க மனசில் தங்களை பற்றின மதிப்பீடு எப்படி இருக்குன்றதை நீங்கள் பார்க்கணும். இது ஒரு உளவியல் ரீதியாக அணுகுங்க. இதை நானும் அதிகாரிகள்ட்டெல்லாம் கேம்ப் கிளர்க்காக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். அவர் ரிச்சாக வந்து ஜார்ஜ் எல்லாம் ஸ்டைலாக ட்ரெஸ் பண்ணுவார். ஜார்ஜ் இருக்கும்போதெல்லாம் நானும் அது மாதிரி ட்ரெஸ் பண்ண முடியுமா? ஒரு உதவியாளர் நான். இன்னொன்று அப்படி ட்ரெஸ் பண்ண நான் பார்க்க மாட்டார் அவர். அந்த டே நானும் குரோக்கடைல் செட்டு போடுறேன். இவராவது வந்தவொடனே தலையை பார்த்துட்டு இது என்ன இது நகைச்சுவையெல்லாம் தாண்டி நீங்கள் உளவியலாக பார்க்கணுன்றதுக்காக நான் இதை சொல்கிறேன். உங்களுக்கு எங்கே இருந்து இந்த எண்ணம் வருது? சீஃப் மினிஸ்டர் நான் கேட்குறேன். காரணம் இல்லாமல் நான் துணை முதல்வர் என்று சொல்லவில்லை, அவர் தான் சொல்லணும். பொன்முடிக்கு எது வேணாலும் தினேஷ் தான் சொல்லணும். ஏப்பா கனிமொழிக்கு எது வேணாலும் தினேஷ் தான் சொல்லணும். அவர்கிட்ட மட்டும்தான் பேசுவார். அதற்கு ஏற்றார் போல் தினேஷும் அவருக்கு பிடித்தமான செய்திகளை மட்டும்தான் சொல்லுவார். எப்படி இருந்தால் எப்படி நிலவரம் முழுமையாக போய் சேரும்? இதுதான் சிக்கல். தெரியுதா? பொன்முடி ஃபர்ஸ்ட் நாள் பேசணுன்னா சார் தினேஷ் என்ன சொல்லியிருக்கணும்னா சார் கூப்பிட்டு சொல்லுங்கள், சிக்கல். இன்னொன்று இவர் தினேஷெல்லாம் ஏய் போய் நீ வெளில இல்லை, உங்கள் கட்சிக்காரங்க கலைஞர் காலத்துலேருந்து இருக்கிறவர். இந்திய கலைஞருக்கு எதிர்த்து அரசியல் பண்ணும்போது, ஸ்டாலின் கலைஞருக்கு எதிராக அரசியல் பண்ணும்போது இவர் தான் தளபதிக்கு தலைவர் பதவி கொடுக்கணுன்ட்டு பஞ்சாயத்துலாம் பண்ணவர் இவர். ஓ ஓகே. இன்றைக்கி அவர் அரசியல் வாழ்க்கையை முடிஞ்சு போச்சா? விழுப்புரம் மாவட்டம் போச்சா? அதை வேலு கபலீகரம் பண்ணுவார். பாக்யராஜ் கட்சியிலேருந்து தொடங்கின கட்சியிலேருந்து ஒருத்தர் வந்து இன்னைக்கு திமுகவில் இவ்வளவு செல்வாக்கு செலுத்துகிறார் என்றால் பெரிய திமுக பேச்சிலே வளர்ந்த கட்சி என்பது உங்களுக்கு தெரியும். உண்மை. இன்னைக்கு பேசுறதுக்கே ஆள் இல்லைன்னு அதிமுகலேருந்து வந்த ரகுபதியை தானே பேச விட்றீங்க? வெக்கமா இல்லை உங்களுக்கு? திமுக யாரும் இல்லையா?
திமுக பாதி டிக்கெட் அவுட்டு தெரியுதா? இல்லை, இப்போ வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. ராஜீவ்காந்தி அண்ணா வந்திருக்கிறாரு, இன்னும் பல பேர் வந்துட்டு இருக்காங்க, பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ராஜீவ்காந்தி இங்கே திரும்பி பார்த்தீங்கன்னா இந்த திரும்புகிற கேப்பில் சேர் கீழே வெடி வச்சுருவார் தம்பி ராஜீவ். உங்களுக்கு தெரியாது அவரை பற்றி. சீட்டு மட்டும் கொடுக்காம இருங்களேன். சக்கர நாற்காலி சரிகாரன் நானும் தான் எல்லாரையும் விமர்சனம் பண்ணியிருக்கேன். அதுக்காக சக்கர நாற்காலி சரிகாரன். ஐயோ பாவம் தம்பி, சீட்டு போயிடும். ஏங்க இதெல்லாம் கேட்குறீங்க? ராஜீவ் காந்தி நான் எதுக்கு சொல்றேன், நல்ல பேச்சாளர் உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. அதில் மாணவரணி செயலாளராக மாற்றிருக்கிறாங்க. அந்த மாதிரி இதில் சொல்கிறேன் நான் சொல்றது யாரை உங்களின் முகமாக நீங்கள் முன்னிறுத்துகிறீர்கள்ன்ற அடிப்படையில் சொல்றேன்ப்பா. நான் பேசுற கான்டெக்ஸ்ட் புரியல. ஓகே ஓகே ஓகே. கட்சியை டிஃபெண்ட் பண்றதுக்காக நீங்க ஒருத்தரை முன்னெடுத்துறீங்க. இப்போ தம்பி ராஜீவ்காந்தி அற்புதமான பேச்சாளர், அதெல்லாம் சொல்லல. அதுக்காக ராஜீவ்காந்தி போய் ஸ்போக்ஸ் பர்சனை பேச முடியுமா? எடப்பாடி பழனிசாமிக்கு பதில் சொல்றதுக்காக நீங்க ஒருத்தரை ஃபீல்டு பண்றீங்க. அப்போ ஒரு அமைச்சரவையில் இருக்க ஒருத்தர் தான் நீங்க பேச முடியும். அப்போ அதுக்கு நீங்க ரகுபதி தானே தேர்ந்தெடுக்கிறீங்க. அதுக்கு அதிமுக ஒரு ஆள் தான் இருக்கிறதுல முக்கியமான இலாக்காவை நீங்க அதிமுக செந்தில் பாலாஜிக்கு தானே கொடுக்குறீங்க. பால்வளத்துறை போன்ற முக்கியமான போக்குவரத்து துறை போன்ற முக்கியமான துறையை நீங்க கண்ணப்பட்டலங்க கொடுக்குறீங்க. சார் பாதி கேபினெட் இங்கேருந்து வந்தது இது திமுகவாது. பொன்முடி அவர்கள் அந்த அந்த சர்ச்சைக்குள்ளான அந்த உரையாடலில் சொல்லும்போது இப்படி பேசி பேசித்தான் நாங்கள் திராவிட இயக்கத்தை வளர்த்தோம்னு நான் சொல்கிறார். இது உங்கள் கட்சிக்கு ஒன்று புதுசு இல்லையா? அதுக்காக நான் இதை இன்னைக்கு ஜஸ்டிஃபை பண்ணணும்னு சொல்ல. அண்ணே இதெல்லாம் பேசக்கூடாது என்று நீங்கள் அவருக்கு சொல்லியிருக்க வேண்டும், கண்டிச்சிருக்கணும். இந்த தொடர்பு இல்லாததுனால தான் இன்னைக்கு பொன்முடியோட அரசியல் வாழ்வு முடிந்தது. பொன்முடி ரோட்டில் கொடியை பிடிச்சிட்டு வாழ்க வாழ்க வாழ்கவே உதயநிதி வாழ்கவேன்னு சொல்லும்போது உங்களுக்கு அது பெருமையாக இருக்குது. அதை பார்க்குறீங்க நீங்கள். ஆனால் அவரோடு உங்களுக்கு தொடர்பே இல்லாமல் போயிடுச்சுல. எந்த கட்சிக்காரரோட இவருக்கு இன்றைக்கி நெருக்கமான தொடர்பு இருக்குது? நேரு மிக மோசமான மனக்குமரில் இருக்கிறார். இப்போது கூட எனது அருமை நண்பர் நேரு கூப்பிட்டு என்னன்னு கேட்டிங்களா? உங்களோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ அதிகமாகிட்டு இருக்குன்றதை பார்த்துட்டு இருங்க. சரி, இப்போ இந்த செந்தில் பாலாஜிக்கு ஒரு நெருக்கடி, பொன்முடிக்கு ஒரு நெருக்கடி, கட்சியோட மூத்த தலைவர்களோட இவர் எப்போ டிஸ்கஷன் நடத்தினார் சொல்லுங்கள்? நடத்திருக்க மாட்டாரா என்ன? பேசியிருப்பார்ல, நிச்சயமாக கலந்து பேசியிருப்பார். அது தொடர்பான கட்சி தொடர்பான டிஸ்கஷனை பண்ணுறதுக்கு தான் அபிஷேக் மனு சிங்வி, ராகேஷ் திவேதியை கூட்டிகிட்டு வந்தாங்க. யார் கூட பேசினார்? உங்களுக்கு வீட்டு வாசல்லே சித்தரஞ்சன் சாலையில் நிரந்தரமாக டிவி சேனல்ஸ் இருக்குது. ஆமாம், யார் வந்தாலும் நமக்கு நியூஸ் ஆகிருக்க போகுது. பேசியிருக்காங்க. நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? கட்சிக்காரங்க கூட தானே நீங்கள் உட்காந்து பேசணும். கட்டாயமா ஆலோசனை பண்ணால் தான் அவங்க ஒன்று அதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம், அப்படி ஹேண்டில் பண்ணலான்ட்டு. உங்களுக்கு இவங்க எல்லாருமே இந்த இதில் வளர்ந்தவங்க. நான் நம்ம நிகழ்ச்சியில் சொன்னேன், நீங்கள் பார்த்தீங்களா இல்லையான்னு தெரில. கம்பராமாயணம் ஒரு மாபெரும் இலக்கியம். அதில் இருக்கிற பாலியல் மேட்டரை மட்டும் எடுத்து புக்கு போட்ட இயக்கம் தாங்க இந்த இயக்கம். கம்ப ரசம்னு போட்டார். ரசம் அறிஞர் அண்ணா போட்டார் ரசம். அப்போ உங்களுக்கு எது கண்ணுக்கு தெரியுது? அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த இலக்கியத்தை படித்து அதில் இருக்கிறதுலையே இது உங்கள் வரலாறு. ஒரு மூத்த அதிகாரி என்னிடம் சொன்னார், இது என்னது அனைத்து மகளிர் காவல் நிலையம் அப்படின்ட்டு ஜெயலலிதா உருவாக்கிட்டு போயிட்டாங்க. இது என்ன அனைத்து மகளிர்னு? இல்லைங்க, அது ஆல் விமன் போலீஸ் ஸ்டேஷன். அது எப்படி அனைத்து மகளிர் அப்படின்னு கலைஞர் சொன்னார்ன்ட்டு. இது இவங்க ஜீனில் இருக்கிற விஷயம். நீங்கள் புரிஞ்சுக்குங்க. எந்த கட்சியிலையாவது ஆபாசமாக பேசுறதுக்குன்னே தனியாக பேச்சாளர்களை வைத்த கட்சிகளையும் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? சொல்லுங்கள், எந்த கட்சியாவது சொல்லுங்கள். பேசினா உடனே நீக்கிது தான் நான் நிற்கிறது. வெறும் ஆபாசமாக பேசுறதுக்காக வைத்திருந்தது தானே நன்னிலம் நடராஜன், தீப்பொறி ஆறுமுகம், வெற்றி கொண்டான், இப்போது அண்ணன் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி. பேசுகிறாரு, வீடியோ வைரலாகுது, சர்ச்சையாவது, நீக்கிறீங்க, திருப்பி பேச வைக்கிறீங்களா இல்லையா? அவரை மேடை ஏற்றுறீங்களா இல்லையா? உங்களுக்கு இது தப்புன்னு தெரியலன்றது தெரியுதா? இந்த அடிப்படையில் தான் பொன்முடி பேசணும். அப்போ நீங்கள் இது காலம். இன்னொன்று, இந்த திமுக ஐடிவிங்க எப்படி ஆபாச தாக்குதல்கள் தொடுக்குது. பிடிஆர் இருந்த வரைக்கும் இது நடக்கலை. நான் நடந்ததே கிடையாது. அப்போ இதை பண்ணுறீங்கன்னா தலைமையே நீங்கள் இதை சொல்லி கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் இதெல்லாம் பண்ணி கருணாநிதி எவ்வளோ ஆபாசமான செக்ஸ் கதைகள் எழுதியிருக்காரு தெரியுமா? சிறுகதைன்னு தெரியுமா? கருணாநிதி அதிர்ச்சி அவங்க. நீங்கள் பயங்கரமாக இருக்கும். கலைஞர் சிறுகதைகள்லாம் எடுத்து நீங்கள் படிச்சு பாருங்க, கேளுங்கள்னா பழைய ஆளுங்கிட்ட கேளுங்க, சொல்லுவாங்க. இப்போ நான் பொன்முடி பேசியதை யாரும் நியாயப்படுத்த முடியாது. பட் ஒரு தலைவராக நீங்கள் தானே இதெல்லாம் நெறிப்படுத்தணும்.
இன்னைக்கு காலம் மாறிவிட்டது. 2026 ஒருத்தன் தும்முனா கூட அதை வீடியோ எடுத்து வைரல் பண்ணி அதை சிக்கலாக்கக்கூடிய ஒரு விஞ்ஞான யுகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இனி எந்த மேடையும் ஏறக்கூடாது என்ற உத்தரவை பிறப்பிக்க வேண்டியது யார்? முதலமைச்சர், கட்சியின் தலைவர், பொதுச் செயலாளர். ஏன் செய்யல? கட்சியோடு மட்டுமல்ல, உலகத்தோடும் அவருக்கு தொடர்பு இல்லை. புரிந்து கொள்ளுங்கள். நல்ல ஆலோசனை சொல்றதுக்கு ஒருத்தர் கூட இல்லைன்றது தெரியுதா? ஏன் எப்போ சரி இருங்கங்க, கடைசியை என்றைக்கு அறிவாலயம் போனார் அவர்? உலகத்தில் எங்கேயாவது வந்து காணொலி காட்சி மூலமாக மாவட்ட செயலாளர் கூட்டம் நடத்தி பார்த்துருக்கீங்களா நீங்கள்? கடைசியாக கட்சிக்காரன் கூட என்றைக்கு இப்போ கலந்து பேசியிருக்க சொல்லுங்கள். எப்போ பாரு ரோட்டில் போய் செல்ஃபி எடுக்கிறத விட உங்களுக்கு செல்ஃபி எடுக்கிறது தான் உங்களோட கவனம் இருக்குது இல்லையா? இங்கே லியோனி ஒரு நிகழ்ச்சியில் பேசும்போது கரண்ட் போச்சு, ஞாபகம் இருக்க? ஒரு வீடியோ வைரல் ஆச்சு, அடுத்து திமுக ஆட்சி தான்ட்டு. அந்த இதில் எல்லாரும் அதை தான் கவனித்தாங்க. அதுக்கு முன்னாடி லியோனி பேசுவார், நமது தமிழக முதல்வர் இளமையானவர், இந்த வயதிலும் இளமையோடு இருக்கிறார், சுறுசுறுப்பாக இருக்கிறார், பெண்கள் அவரோடு புகைப்படம் எடுத்துக்கொள்வதில் ஆர்வமாக இருக்கிறார்கள் பேசினார். ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு. அந்த கிளிப்பில் இருக்கா? ஏன் லியோனி இப்படி பேசினார்? ரொம்ப ஒரு யங் அண்ட் வைப்ரண்ட்டாக இருக்கிறார் நம்ம சிஎம். அவரை பார்த்தாலே வந்து எல்லாருக்கும் பிடிக்குது, ஹீரோ மாதிரி இருக்காருப்பா அப்படின்னு செல்ஃபி எடுக்க வராங்கன்ற ஒரு டோனில் பேசியிருக்கிறார். அதான் அந்த டோன். ஏன் அப்படி பேசினார் லியோனி? முதலமைச்சரை கவர்வதற்காக. அப்போ முதலமைச்சரை எது கவர்கிறது என்பது லியோனிக்கு தெரிந்திருக்கிறதா? இது ஒன் ஆஃப் த ரீசனாக இருக்கலாம். அதுதான் அவரை கவரும்னு. நீங்கள் கருணாநிதி கிட்ட போயிட்டு தலை வழுக்கையாக இருப்பது தான் இவருக்கு அழகுன்ட்டு நீங்கள் பேசி கவர முடியுமா? வாய்ப்பே கிடையாது. ஆனால் தமிழாய்ந்த அறிஞர் என்று சொன்னால் அவரை கவரலாம். உண்மை, தமிழால் அவரை கவரலாம். இவரை போல எழுதுவதற்கு ஆள் இல்லை. இவரின் கதை வசனம் தமிழகத்தை அதிர வைத்தது என்றால் அவருக்கு அது பிடிக்கும். இவருக்கு எழுதுறதுக்கெல்லாம் தெரியாது, படிக்கவும் தெரியாது. அப்போ எப்படி கவரலாம்? நான் யாரையும் தாழ்த்தி பேசுறேன், புரிந்து கொள்ளுங்கள் என்பதற்காக சொல்கிறேன். லியோனி ஏன் அப்படி பேசினாரு? ஏன் அப்படி பேசினாரு? ஒரு பேச சிஎம்க்கு பிடிக்குதுன்னு நினைக்கிறேன். பிடிக்குது. அப்போ இப்படி இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சருக்கு இந்த விஷயங்களில் கவனம் எப்படி போகும்? நீங்கள் நல்லா அவரோட பிஹேவியர் பூரா கவனித்து பாருங்க பாஸ். உடற்பயிற்சி செய்கிறீங்க, ஒரு ஆரஞ்சு கலர் காவி கலர் சட்டை போட்டு உடற்பயிற்சி செய்கிறது பார்த்தா வீடியோ வந்திருக்கு. இதை வீடியோ எடுத்து வெளியிட போகிறோன்னு சொல்லும்போது எந்த முதலமைச்சர் அது சம்மதிக்கலாம்? அதுக்கு சொல்லுங்கள். நீங்கள் நடந்து போகும்போது வீடியோ எடுக்கிறது, மற்றதெல்லாம் விட்டு ஜாகிங் போகும்போதெல்லாம் சைக்கிளிங், நீங்களே நிறைய சைக்கிளிங்லாம் பார்த்துருக்கேன். இது ஜிம்மு செய்கிறது எதுக்கு வீடியோ எடுத்து வெளியிடணும்? நான் திரு ஸ்டாலின் என்பவர் யார் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும்ன்றதுக்காக இவ்வளவு டீப்பாக சைக்கோ அனாலிசிஸ் பண்ணுறேன். புரிஞ்சுக்குங்க சார். போகிறீங்க கார்லேருந்து இறங்குற மாதிரி இப்படி கோட்டை பிடிச்சிக்கிட்டு ஒரு போஸ்ட் கொடுங்கன்னா கொடுக்குறாரா? இல்லை, அதெல்லாம் நேச்சுரல் கிளிக் தானே, அதெல்லாம் கேண்டிடு பாஸு. செந்தில் பாலாஜி கைதாகிறாரு சார், ஒரு வீடியோ போடலாம் சார், தொட்டுப்பார் சீண்டிப்பார், உங்களை வச்சு கோமாளித்தனம் பண்ணிட்டு இருக்காங்கன்றது உங்களுக்கு தெரியல சார்? நீங்களும் மாதம் வாக்கிங் போகும்போது ஒரு வீடியோ எடுத்து போடலாம் சார். கழகத்தலைவன் படம் பார்த்துட்டிங்களா? அவருக்கு இது கேலி பொருளாகும்ன்றது அவருக்கு தெரியல, தெரியுதா? அப்போது பொன்முடியை எப்படி அவரால் சரி செய்திருக்க முடியும்? அப்போ கட்சி உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லைன்றது தெரியுதா? ஸோ அதனால் ஏற்பட்ட ஒன்று முடிச்சிடுறேன். ஒரு முதல்வர் மேடையில் புலம்பலாமா? தொங்கி எந்திரிச்சா எங்கேருந்து பிரச்சனை வரும்னே தெரியல எனக்கு. இதை வேற வழி இல்லை. ஒரு சீனியர், நீங்களே சொல்றீங்க சூப்பர் சீனியர்னு, கூப்பிட்டு நடவடிக்கை எடுயா. சூப்பர் சீனியர் இருந்தால் என்ன? சூப்பர் சீனியர் தான் KKSSR ஜெயலலிதாவுக்கு. குடும்பத்தோட காலம் பொண்டாட்டியோட காலில் உள்ள வைக்கல. நடவடிக்கை எடுத்ததுனால கட்சி எப்படி இருந்துச்சு? அதிமுக யாராவது பேசியிருக்காங்களாங்க இப்படி? சொல்லுங்கள் சொல்லுங்கள், நீங்கள் பதில். இல்லை, பேசுனதே கிடையாது. என்ன காரணம்? நடவடிக்கை எடுத்துருக்கிறேன். அடுத்த செகண்ட் நடவடிக்கை எடுங்கன்றேன். இன்னைக்கு அரசியல் வாழ்க்கையை முடிச்சு விட்டீங்க. நீங்கள் முன்னாடி நடவடிக்கை எடுத்துட்டீங்கன்னா இன்னைக்கு பொன்முடியோட வாழ்க்கை முடிஞ்சிருக்காது இல்லை? வார்த்தையை விட்டுருக்க மாட்டார். அப்போ மொத்த கட்சிக்கும் ஆபாசமாக பேசுறது தவறுன்றதே தெரியல இல்லையா?
அந்த ஐடிவிங்க ஆப்போசிட் ஐடிவிங் தானே இது. இதுக்கு ஒரு தலைவர். அப்போ இந்த கட்சி என்ன நிலைமையில் இருக்கிறது? நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி உங்கள் நிகழ்ச்சியிலையா ஃபெலிக்ஸ் நிகழ்ச்சியிலையான்னு சொன்னேன். திமுக என்ற கட்சி உருவானதற்கான தேவை முடிந்து விட்டதுன்னு ஒரு இடத்துல சொன்னேன். நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா? நீங்கள் இந்து மதத்தை எல்லாம் இப்படி பேசியதற்கான பெரியார் அப்போது பேசிய காலகட்டம் வேறு. அன்றிருந்த சூழல் முழுக்க பிராமணிய ஆதிக்கத்தில் இருந்தது. அரசு அலுவலகத்தில் கிளர்க்கு வேலையில பிராமணர்கள் ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருந்தார்கள் இல்லையா? கிளாஸ் 4 தவிர வேற எங்கேயுமே பிற்பட்ட சாதியினரோ தாழ்த்தப்பட்ட சாதியினரோ இல்லை. அப்ப அந்த சாதி கட்டமைப்பை உடைப்பதற்காக கடவுள் இல்லை. ஒரு கோடாரி தேவைப்பட்டுச்சு அன்னைக்கு. இன்னைக்கு பண்ண முடியுமா? ஒரு காலத்தில் அமெரிக்காவில் மனிதர்களை அடிமைகளாக விற்று கொண்டிருந்தார்கள். இன்னைக்கு செய்ய முடியுமா? முடியாது. அப்போ காலத்திற்கு ஏற்ப ஒவ்வொரு கட்சியும் தன்னை தகவமைத்து கொண்டே வருகிறது. திமுக தேங்கி நிற்கிறது தெரிகிறதா? ஒரு பொன்முடி பெரியார் திராவிடர் கழக நிகழ்ச்சிக்கு போறாரு. பெரியார் பற்றி போன்று பேசிட்டு வர வேண்டியதானே. அங்கே ஏன் இந்து மதத்தை பற்றி இப்படி பேச வேண்டும்? இப்படி இந்து மதத்தை பற்றி இப்படி பேசுகிறோமே, நமது முதலமைச்சரின் மனைவி தீவிர பக்தராயிற்றே என்ற எண்ணம் திரு பொன்முடி அவர்களுக்கு அன்று வரவில்லை அல்லவா? முரண் பாருங்க. அன்று பகுத்தறிவு, நாத்திகம், சாதி ஒழிப்பு எல்லாம் பேசியதற்கான காரணம் திராவிட இயக்கத்தின் நீட்சியாக இவர்கள் வருகிறார்கள். இப்போது ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அரசியல் பேச வேண்டும். நீங்கள் இயக்கம் இல்லை. கோவை ராமகிருஷ்ணன் பேசலாம். இதெல்லாம் இயக்கம் நடத்தி அவர் காவலில் அவர் போய் எம்எல்ஏ சீட்டுக்கு நிற்க போகிறதில்ல. நீங்கள் அமைச்சர். இந்த பக்கம் இந்துக்கள் வாக்கில் வாங்கணுன்ட்டு வேலை கையில் தூக்குறீங்க, முருகனுக்கு சிலை செட்டு கட்டுறீங்க. இந்த பக்கம் இதையும் பேசுனீங்கன்னா எவ்வளவு எளிதாக பிஜேபி இந்து மதத்தின் எதிரிதான் திமுக என்று கட்டமைக்கும். ஈஸியாக முடிச்சிருவாங்க. முடிஞ்சிடும். நீங்கள் ஒரு இந்துக்கள் ஓட்டை வாங்கணுன்றதுக்காக குடும்பத்தோட கையில் வேலை தூக்குறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க. அப்போ இதை ஏன் தொடுறீங்க? முதலமைச்சருடைய கவனம் இல்லாததன் காரணமாக தான் இது போன்ற தவறுகள் நடக்குது. திமுக ஒரு செட்பேக் நினைக்கிறீங்க? திமுகவுக்கு மிகப்பெரிய செட்பேக் அருள்மொழி. தமிழக வரலாற்றிலேயே இப்படி ஒரு மோசமான சூழ்நிலையில் ஒரே நாளில் 2 அமைச்சர்கள் ராஜினாமா செய்தது எனக்கு தெரிந்து இதுதான் முதல் முறை. இதை எப்படி எதிர்கொள்ள போகிறது திமுக என்பது தான் எனக்கு புரியவில்லை. நான் தொடக்கத்திலேருந்தே சொல்லிட்டு இருக்கேன். இல்லை, மாற்று ஆட்கள் பார்த்தீங்களா? சிவசங்கர் அவர்களுக்கு கூடுதல், ராஜகண்ணப்பன் அவர்களுக்கு கூடுதல், அப்புறம் மனோ தங்கராஜ், இதெல்லாம் வந்து கொஞ்சம் மாற்றத்தை உருவாக்காதா? அருள்மொழி, டாஸ்மாகையும் மின்சாரத்துறையையும் எந்த அமைச்சரும் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. தங்கம் தென்னரசு கையெடுத்து கும்பிட்டுட்டாரு. ஓகே. இப்போ என்னென்னா, இடி டாஸ்மாகில் நுழைந்திருக்கிறது. அடுத்தது நிலக்கரி இறக்குமதி தொடர்பாக இடி உள்ளே நுழைய வாய்ப்பு இருக்கிறதா இல்லையா? இருக்குது. அப்போது தங்கம் தென்னரசுவை சிறைக்கு அனுப்புவதற்கு பதிலாக சிவசங்கர் புது மினிஸ்டர் தானே போய் கொஞ்ச நாள் இருந்துட்டு வாப்பா என்று அனுப்பி வைக்கலாம் அல்லவா? தென்னரசை அனுப்ப முடியாது. எந்த அமைச்சராவது இலக்கா வேணான்னு சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டதே இல்லை. என்ன கொடுங்கன்னு தான் சொல்லுங்க. இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு போது. ஓகே. சிவசங்கரோட சாய்ஸ்லாம் சிவசங்கர் மற்றும் முத்துசாமிக்கு திணிக்கப்பட்டு இருக்கிறது. இது முத்துசாமிலாம் விரும்பி ஃபஸ்ட்டு எதுவும் கேட்க மாட்டார். இருக்கிறத பிடுங்கினா கூட அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னொன்று சென்னை உயர்நீதிமன்றம் இடி விசாரணை நடத்த எந்த தடையும் கிடையாது சொல்லிருச்சு. டாஸ்மாகின் எம்டி திரு விசாகன் அவர்களை அமலாக்கத்துறை விசாரணைக்கு அழைத்து விட்டது. அவர் அந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மற்றும் இந்த இங்கிருந்து பணம் குடும்பத்திற்கு எவ்வளவு போகிறது என்பது தொடர்பான வாக்குமூலத்தை தராவிட்டால் விசாகன் சிறை செல்வார். டாஸ்மாக் எடுத்த அத்தனை முடிவுகளுக்கும் அந்த டாஸ்மாகின் நிர்வாக குழு தான் காரணம். அந்த நிர்வாக குழுவில் உள்துறை செயலாளர் தீரஜ்குமார் மற்றும் யூசி என்று அழைக்கப்படக்கூடிய உதயச்சந்திரன் அங்கே இருக்கின்றார்கள். இப்படி ஒரு புயல் டாஸ்மாகில் வீசப்போகிற சமயத்தில் அந்த துறைக்கு அமைச்சராக யார் முன் வருவார்கள்? ரொம்ப கஷ்டம். செந்தில் பாலாஜி தான் தைரியம் உண்டு. அவரும் இப்போது இல்லை. பொறுத்திருந்து பார்க்கலாம் தமிழக அரசு நடக்கப் போகிறது என்ன அப்படிங்கிறத. பலவிதமான கேள்விகள் ரொம்ப பொறுமையானதாக பதில் கொடுத்தீங்கன்னா மிக்க நன்றி. மீண்டும் சந்தேகம் நண்பர்களே, வணக்கம்.